எல்லா இடத்துலயும் போலீஸ் பர்மிஷன் வாங்கியிருப்பாங்கல்ல? ஏதாவது செய்தி வந்துச்சாங்க? இல்ல அவங்க மட்டும் ஸ்பெஷல் பர்மிஷனா? அவங்களும் எஸ்பிஐ பார்த்தா கூட எல்லாமே. இங்க மட்டும் என்ன ஆச்சு? நேரா போனாங்க. ஒரு 50 பேர் தட்டிங்க. ஆமா ஏய் ஏதாவது பண்ண போறான் வாங்க உட்கார்றாங்க. ஸ்கூல் புள்ள சொல்ற மாதிரி சொல்றாருல்ல. ஒரு கூட்டத்துக்கு பர்மிஷன் வாங்குறது சாதாரண நிகழ்வு. வெளியவே தெரியாத ஒரு நிகழ்வையே ஒரு 10 பேர் அது ஏன் உட்காந்து தெரியாம உட்காந்துருக்கீங்க. இதை மட்டும் ஒரு துண்டை ஒன்று கண்டுபிடிச்சிட்டாங்க போட்டு உட்காந்துருக்கீங்க. அப்படி ஏகுதுங்க. தலைவர் 8 கூட ஆள் இல்ல. சரி 7 வாங்க புசி சொல்லுவார். வாங்க நல்லா இருக்கிறீங்களா? நீங்க இது உங்களுக்கு ஒரு 20 சீட்டு தரலான்னு இருக்கிறோம். தலைவரை கொஞ்சம் யோசிங்க. அதுக்கு மேல தர முடியாதுங்க. தலைவர் அதுக்கு மேல சொல்ல தலைவரை 8 கொடுங்கன்ற. அதெல்லாம் முடியாது என்கிட்ட ஆள் இல்லை. சார் ஆனா விஜய் ஒரே நாள்ல 3 ஊர்களுக்கு சுற்றுப்பயணம் போற மாதிரி சொல்லி பிளான் போட்டிருக்காங்க. நாங்க விட்டுருவோமா? தொம்மும் குதிப்போம் மரத்துல இருந்து பின்னாடி பூச்சி இழுத்து குடிப்போம். எப்படிங்க போக முடியும்? இவங்க ஒரே நாள்ல 120 பண்ணிட்டாங்க. இன்னொன்னு என்ன பண்ணுவாங்க? நம்ம கட்சியில கூட்டத்தை பெருசா காமிக்கணும்னு புசி என்ன பண்ணிருப்பாரு? ஜனநாயகின் படத்துக்கு எப்படி வருவோமோ, காலைல 4 மணி டிக்கெட் வாங்க எப்படி வருமோ அதே மாதிரி எல்லாம் வந்துடணும் இருப்பாங்க. அப்ப எல்லாம் வந்துருவாங்க பக்கத்து மாவட்டத்துல இருந்தா. அப்புறம் எங்க நவர்றது? 120 கிலோமீட்டர்லாம் சாத்தியம் இல்லாத ஒரு விஷயம். அப்படியே போனா நம்ம விட மாட்டான். பைக்லயே சுத்தின்னு போயிட்டு கையாட்டிட்டு இருப்போம். அப்படியே ஓவர்டேக் பண்ணிட்டு அப்படி இந்த வேலைலாம் நடக்கும். இதெல்லாம் மீறி அவர் வேற போய் பேசணும். மனப்பாடமே பண்ணிட்டு போய் இருப்பார். திருச்சி மாவட்டம், திருச்சி என்பது இது இங்க உறையூர், இங்க அணை இருக்கிறது, கரிகாலம் கட்டிய கல்லணை, இவ்வளவு மேட்டர்லாம் இருக்குது. இருங்க வரேங்க. ஐயோ நீனே வர நான் தான் பேசிட்டு இருக்கேன். இருங்க வரேங்க உங்ககிட்ட தாங்க. ஐயோ ஏன்ட்டே வர்ற? நான் தான் பேசிட்டு இருக்கிறேன். இருங்க நான் அதுதாங்க வர்றேங்க. ஏன்டே வர்ற? நான் பேசுறேன். எனக்கு பேச முடியாது. அதுதாங்க நான் மட்டும் தாங்க சொல்றேன். நீங்க பேசுங்கன்றேன். அதான் பேசுறேன் நான் இப்ப உங்களை பேசதாங்க சொன்னேன். நான் வர்றேன். என்ன பண்ணுவாங்க சார்? இப்பவே உங்களுக்கு அனுமதி கிடைக்கலன்னு சொல்லிட்டு ஒரு பெரும் போராட்டமா இருக்கு. இன்னும் தேர்தல் விதிமுறைகள்லாம் கூட்டத்துக்கு அனுமதி கொடுக்கல, இங்க கொடுக்காம மார்க்கெட் உள்ள கொடுத்துட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு பஸ் ஸ்டாண்ட்ல போய் எவனாவது கூட்டம் நடத்துவாங்க. சார் விஜயனோட இந்த சுற்றுப்பயணத்துக்கு இது வரைக்கும் சினிமா தரப்புல இருந்து யாருமே ஆதரவு கொடுத்துறாங்க. இப்பதான் சார் திருச்சி ஆதரவு கொடுத்தாதான் சார். அந்நியார் ஆதரவு கொடுத்தாப்பாதான் இன்னும் வேற யாரும் ஆதரவு கொடுக்கணும் சார். அவங்களுக்கு வேற என்ன? அவங்க திரிஷா அப்புறம் இன்னொரு பேர் டிவி கேட்கறது சொல்லுவாங்க. கீர்த்தி சுரேஷ் அவங்க ஆதரவு தருவாங்க. அவங்க கேரளால இருக்கிறாங்க. கேட்கறாங்க பாருங்க அந்த அம்மாட்டி எனக்கு கேள்வி. கமலா சார் அவரை பாத்துங்க கொஞ்சம் கூட மரியாதை இல்லை. என்னதான் திமுக போயிட்டாங்களோ இப்படியாடா அவமானப்படுத்துவீங்க. என்னை பத்தி ஏதாவது 2 வார்த்தை கேட்டுக்கலாம்ல. பாத்தீங்களா? அப்படியே முடிக்கிறார். சும்மா கண்ணு ஒரு பிரச்சா இருக்கும் அவருக்கு. இன்னும் அப்படியே முடிக்கிறாரு. அதாவது முகத்தை ரொம்ப சாந்தமா வச்சுக்கிறார். வணக்கம், நான் முத்தலீஃப். ஒரு பத்திரிகையாளராக அரசியல் விவாதங்களை தொடர்ந்து செஞ்சுட்டு வர்றேன். அரசியல் விவாதங்கள் நாகரிகமான முறையில் அவதூறு இல்லாமல் இருக்கணுன்றது என்னுடைய பெருத்த எதிர்பார்ப்பு. அதை ஓரளவு நான் ஈடு செஞ்சுட்டு வரேன்னு நினைக்கிறேன். என்னை போலவே அதே எண்ணத்தோட வள்ளுவம் வலைக்காட்சியும் தொடர்ந்து செயல்பட்டுக்கிட்டு வருது. எங்களை போன்ற பலருடைய பேட்டிகள் எடுத்து ஒரு அவதூறு இல்லாமல் முறையாக ஒளிபரப்பி கொண்டிருக்கிறார்கள். அந்த வகையில் வள்ளுவம் வலைக்காட்சிக்கு உங்களுடைய ஆதரவை அளிக்கணும்னு கேட்டுக்கிறேன். அதற்கு முன்னாடி சப்ஸ்கிரைப் பண்ணணும்னு கேட்டுக்கிறேன். நன்றி. வள்ளுவம் நேயர்களுக்கு வணக்கம். அரசியல் பழகு நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்பதில் மகிழ்ச்சி. நம்மோடு இணைந்திருக்கிறார் மூத்த பத்திரிகையாளர் முத்தலீஃப் அவர்கள். சார் வணக்கம். வணக்கம். வணக்கம் சார். வணக்கம். நல்லா இருக்கீங்களா சார்? நல்லா இருக்கேன். விஜய் ஒரே நாள்ல 3 ஊர்களுக்கு சுற்றுப்பயணம் போற மாதிரி சொல்லி பிளான் போட்டிருக்காங்க. நாங்க விட்டுருவோமா? தொம்மும் குதிப்போம் மரத்துல இருந்து பின்னாடி பூச்சி இழுத்து குடிப்போம். எப்படிங்க போக முடியும்? இவங்க ஒரே நாள்ல 120 பண்ணிட்டாங்க. இன்னொன்னு என்ன பண்ணுவாங்க? நம்ம கட்சியில கூட்டத்தை பெருசா காமிக்கணும்னு புசி என்ன பண்ணிருப்பாரு? ஜனநாயகின் படத்துக்கு எப்படி வருவோமோ, காலைல 4 மணி டிக்கெட் வாங்க எப்படி வருமோ அதே மாதிரி எல்லாம் வந்துடணும் இருப்பாப்புல. அப்ப எல்லாம் வந்துருவாங்க பக்கத்து மாவட்டத்துல இருந்தான். அப்புறம் எங்க நவர்றது? கையாடினா அப்படியே மெதுவா போய் 120 கிலோமீட்டர்லாம் சாத்தியம் இல்லாத ஒரு விஷயம். ராஜ்மோகன் கூட சொன்னாரு 15 லட்சம் பேர் வந்தாங்க மாநாட்டுக்குன்னு, தாவேகா மாநாட்டுக்கு. அது அவங்க சொல்லிக்கு வந்தான். அமெரிக்க அதிபருக்கு எச்சரிக்கை விடுக்கிறேன், ரஷ்ய அதிபர் ஒழுங்காக இருக்கணும், என் தலைவன் மட்டும் அப்படின்னு பேசுவாங்க இங்கே. அதுக்காக அமெரிக்க அதிபர் இவரை பார்த்து பயந்துருவாரா? 15 லட்சம் பேரா வந்தாங்க இந்த மாநாட்டுக்கு. 25 லட்சம் பேர் 25 லட்சம் பேர் வந்தாங்கன்னு சொன்னாப்புல. 25 லட்சம் பேரா வந்தாங்க? இல்ல 2 லட்சம் பேர் வந்திருப்பாங்களா? 2 லட்சம் ஒரு ஜீரோ கூட்டினாரா? ஒரு ஜீரோவா 2 25 கூட்டிட்டாரா? இன்னொன்னு அவர் என்ன சொன்னாரு? நான் மாநாட்டுக்கு போகும்போது பூகம்பம் வந்துச்சு, இந்த இது இருக்குமே என்ன சொல்லுவாங்க, யுத்த காலத்துல ஒரு இது சுரங்கப்பாதை, அதுக்கு ஏதோ பேர் சொல்லுவாங்க. அதுல போய் அப்படியே வெளியே வந்தா போலீஸ் சுத்து போடுதான்.
மறுபடியும் ஒரு தொண்டருடைய வண்டியில ஏறிக்கினேன் மாறு வேஷம் போட்டு ஒரு பருவ விட்டாராம். ஓட்டினோன்னா யார் ராஜ்மோகன்னு தெரியல. யார் நீங்க அப்படின்னா, சார் நான் சரி போங்க போங்க அப்படின்னு. அப்படியே போனோன்னா இன்னொரு இடத்துல மடக்குறாங்க. உடனே ஒரு டாக்டர் கோட்டை போட்டு ஒரு ஸ்டெட்டஸ்கோப்லாம் வச்சுட்டு அப்படியே போகிறோம். நீங்கள் யார்? டாக்டருங்க. அப்படியே போங்க போங்க. அப்படியே போய் வந்து அங்கே வந்து குஷியானது தடுத்துட்டாங்க. நீ யார் நீ அப்படின்னு. தலைவர் என்ன தெரியலையா தலைவர் அப்படின்னு. ஓ ராஜ்மோகன் வாங்க வாங்க. எப்படி வழியில எல்லாம் பயங்கர இதாக இருந்தா பண்ணிட்டேன் தலைவர் அப்படின்னு. அப்புறம் 2 பேரும் உள்ளே போனால் அரே யாரே இல்லையா அப்படின்ட்டாங்களாம் பவுன்சருங்க. அரே கியா நம்மளுக்கு பொதுச் செயலாளர் இது நம்ம மைக் மோகன் அப்படின்னு. அரே நம்மள ஒத்துக்க மாட்டான், நீங்கள் ஆதவ் அர்ஜுன்கே போல் அப்படின்னு. அப்புறம் கை காமிச்சா ஆதவ் அர்ஜுன் அப்படின்னு. ஏய் நம்ம ஆரியா அப்படியா, நான் ஏதோ இது சாமியானா போட வந்தவன், வா 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 உள்ள போ அப்படின்னு. இந்த அளவுக்கு பில்டு பண்ணாருங்க அவரு. அந்த பேட்டி பாத்தீங்களா இல்லையா? நான் கொஞ்சம் சேர்த்துக்கிறேன் சுவாரஸ்யத்துக்கு. அந்த அளவுக்கு பில்டு பண்ணாரு. ஏதோ வந்தாராம் மடங்குற மாதிரி. ஏயா கார்ல ஏறி வர போற மாநாட்டுக்கு வந்து சேர போறேன். நம்ம நண்பர் ஒருத்தர் கேட்டேன், என்ன மாநாடு? போயிட்டேன் தலைவர, ஹோட்டல்ல தங்கியிருக்கேன், மாநாடு ஆரம்பிக்கிறது போயிடுவேன் அப்படின்னாரு. அவ்வளவுதான். இவர் பங்கரா பங்கர் பதுமக்குழி ரொம்ப அதிங்க வந்து மறு வச்சு ஓட்டிங்க. எவ்வளோ இதுதான் இவருக்கு வேலை. இந்த மாதிரி தான் நீங்க சொன்னாங்க 10,000. சார் அதுக்கு பின்னாடி திமுக இருக்குமோ? செங்கோட்டையன் இயக்குவது திமுகவா இருக்க வாய்ப்பு இருக்கா? அப்படிலாம் சொல்லாது. அண்ணாமலை இயக்குவது திமுக, செங்கோட்டையன் இயக்குவது அண்ணாமலை, டிடிவி இயக்குவது அண்ணாமலை. இப்படிதான் வரும். நீங்க எடுத்தோம் நேரடியாக டைரக்ட் கான்ட்ராக்ட்லாம் கிடையாது. அப்புறமா இவர் சேர்றது வேணா சேரலாம். ஒரு வேளை ஹரித்வாருக்கு போயிட்டு அங்கே யாரையாவது வர வச்சு சந்திச்சுட்டு, நான் ரைட் நாங்கள் வந்துடுறேன், ஒரு 1000 பேரை கூப்பிட்டு வரேன். 1000லாம் பத்தாது தலைவர், 3000 வேணும். 1500 பத்தாது, 3000 வேணும். சரி தலைவர் நீங்கள் ஒரு ஐடியா கொடு. நான் தமிழர் கட்சியில் ஜூனியர் ஆர்டிஸ்ட் சேர்த்தோம்ல ஒரு 3000 பேர். ஆமாம், அதில் ஒரு 1500 பேரை நான் வர வைக்கிறேன், நீ ஒரு 1500 கூப்பிட்டு வா. 3000 பேருடன் செங்கோட்டையன் திமுக நீங்கள் யாரும் சேர்த்துக்கலாம். இதுதான் நடத்துறாங்க நாம் தமிழர் கட்சி. ஆமாம் சார் கூப்பிட்டாங்க. அவன் வேற சும்மா இல்லாம அந்த ரிப்போர்ட் இருந்து சாட்டையில் நோண்டி கேட்கலாமா? நியாயமா இது? இறக்கம் இல்லையா? அங்கே போய் நீ திமுக நாம் தமிழர்னா அவன் தான் சொல்லுவான். மறுநாள் வெளியே வச்சு அந்த மாதிரி அந்த ஜூனியர் ஆர்டிஸ்ட்ல ஒரு 1500 கூட்டு வந்து சேர்த்து 3000 பேரோட சேர்ந்தார் அப்படின்னு. சார் திமுக செங்கோட்டையன் வாய்ப்பு இருக்குமா? ஏன் ராபர்ட் ப்ரூஸ் ட்ரம்ப் கட்சியில் இருக்கிறாரு. இங்க என்ன கலந்த சித்தா என்ன சொல்லுவாங்க, குட்டி சோறு சொல்லுவாங்க. அந்த மாதிரி இருந்தா அங்கே போக வேண்டியதான். வேற எங்க போக முடியும்? கருத கேட்டா குட்டி சோறு. ஆமா போக வேண்டியதான். எட்டி பார்த்தா 100 பேர் இல்ல 1000 பேர் போவோம். அந்த மாதிரி இங்க இருந்தா அங்க போக வேண்டியதான். இல்லையா அங்கேயே ஒரு அணியை உருவாக்கிட்டு நம்ம அண்ணன் ருசி தலைமையில் அப்படி நான் சொன்னதுதான், நீ மட்டும் பேசக்கூடாது, மற்றவங்களாம் பேசிக்கிட்டோம், நீ 72ல இருந்து ஆரம்பிக்கிற, விழிஞ்சிடும், மாநாடு தாங்காது அப்படின்ட்டு இது பண்ணும். அதனால தலைவர் வாழ்க, தலைவர் வாழ்க, தளபதி தளபதி 4 வார்த்தை தெரியுமா? வந்துட்டு மைக் பிடிச்சி இன் 1972 தளபதி தளபதி தலைவர் வாழ்க, தலைவர் வாழ்க, அவ்வளவுதான். 1972 தளபதி தளபதி தலைவர் வாழ்க, ரைட் போ, அவ்வளவுதான் சார். ஆனா இந்த 2 ஆப்ஷன் மட்டுமே எல்லாரும் பேசுறாங்க. ஒருவேளை இன்னைக்கு அமித்ஷா வந்து செங்கோட்டையனை சந்திச்சா என்ன நடக்கும் சார்? பள்ளியர்னு ஒரு அற விடுவாரு. என்ன நினைச்சுக்கிறேன், நானே அவனை கஷ்டப்பட்டு எடப்பாடியை தாங்கி தடுக்கி கொண்டு வந்து என்டிஏன்னு ஃபார்ம் பண்ணா. சரி அவன் தான் அண்ணாமலை ஏதோ விவரம் தெரியாம ஏதோ பண்ணுறான். நீ உனக்கு வயசான புத்தி இல்லை உனக்கு, உன்னை எதுக்கு நான் கூப்பிட்டு நாங்கள் சேர்க்கறதுக்கு இது பண்ணோம். இப்போ வந்து இந்த மாதிரி வேலைலாம் பண்ணுகிறேன். ஒருங்கிணைவன் ஒன்றிணைவனா அது திமுக கோசம். உனக்கு எதுக்கு இருக்கிற வேலையை கட்சி வேலையை பார்த்து திமுக தோற்கடிச்சுமா? நாளைக்கு வா என்கிட்ட, உனக்கு நிதி அமைச்சர் ஏதோ சொல்லி நான் வாங்கி தரேன், அதை விட்டு எதுக்கு தேவையில்லாத வேலை அப்படின்னு சொல்லலாம். முதல்ல சந்திக்க அப்பாயின்மெண்ட் இருக்கா? நீங்க என்ன என்னையே சொல்ல வைக்கிறீங்க? அவர் பாலராமனை பார்க்க போயிருக்காருங்க, நீங்க வேற டெல்லி போனாரு சார். ஆனா எடப்பாடி வந்து இது எதுவுமே கண்டுக்காம ஒரு குடும்பம் வந்து அவருக்கு தெரியுங்க, இது 10 ஓட்டு அது 15 ஓட்டு, ஓபிஎஸ் மொத்தம் 6 ஓட்டு, அதில் 2 ஓட்டு வெளியே ஆகும், 2 ஓட்டு அந்த சைடு, அதெல்லாம் கேட்காது. போட்டு போ, அத்தோட போகணும்னு அத்தோட இது ஒன்று அப்படின்னு. ஓகே, எதுவுமே கண்டுக்காம வந்து ஒரு குடும்பம் சூறையாட ஒட்டுமொத்த மக்களையும் 8 கோடி மக்களையும் வந்து கேட்குறாங்க அப்படின்ற மாதிரி ஒரு விமர்சனம் வச்சிருக்காரு திமுக மேல. அதுதான் வேற என்ன, ஏடிஎம்கேவை பலகீனப்படுத்தணும். நல்லா தெரியுதுங்க அவங்க எடுத்த ரிப்போர்ட்ல இருந்து எல்லாம். விஜய் கண்டிப்பாக காலை வருவார், அதில் நமக்காக தான் பெருசாக வருவார்னு தெரியும். அப்போ இதுல வந்து என்டிஏ ஆதாயம் அடையக்கூடாது. அப்போ என்டிஏ ஒன்றும் இல்லைன்னு காமிக்கணும். அதில் ஏகப்பட்ட பிரச்சனை இருக்குது. எடப்பாடி சரியில்லை, நைனாரு தண்ட கர்மாந்திரம், அது வந்தாலே விளங்காது. எப்படி இது பார், அண்ணாமலை இருந்தப்போ எப்படி இருந்தது பார், எடப்பாடி
தவழ்ந்த பாட்டு வேஸ்ட். இப்படிலாம் உருட்டினே இருக்கணும். பாஜகவோட வந்துடுறாங்க, பாஜக வந்துடும் அப்படி உருட்டி அதன் மூலியமாக கொஞ்சம் தப்பிக்கலாம் ட்ரை பண்றாங்க. இதுதான் இது அவர்களுக்கு அது கை வந்த கலை. அதை நம்ம தப்புன்னு சொல்ல முடியாது. அவங்களுடைய ஸ்ட்ராட்டஜி. அவங்க முடிந்தவரை தாங்கள் ஜெயிக்கிறதுக்கான பல வேலைகளை செய்யறாங்க. அதுக்கு நீல போய் தலையை கொடுத்துருங்க. உனக்கு தனிப்பட்ட கோபம் இருக்குது எடப்பாடி மேல, இதுன்னு அதுக்கு இந்த வேலையை பண்றேன். இது பல காலத்துல பலரும் பல காலத்துல பண்ணதுதான். ராஜீவ் மனோகரன் ஒருத்தர் பெரிய தலைவர் மாதிரி சீனை போட்டுருந்தாரு. எம்ஜிஆர் வெளியே இருந்தப்போ எம்ஜிஆர் கூட வந்தார். எம்ஜிஆர் 80ல் பார்லிமெண்ட் எலெக்ஷன்ல தோத்த உடனே இனி எம்ஜிஆருக்கு எதிர்காலமே இல்லைன்னு நினச்சிக்கின்னு டிஎம்கே போயிட்டார். ஓகே, அதோட முடிஞ்சு போச்சு காலம். எம்ஜிஆர் மறுபடியும் ஜெயிச்சிட்டார். இந்த கேப்ல அங்கேருந்து இங்கே வந்து ஒரு நெடுஞ்செழியன் வந்தார். அவர் வந்து அந்த இடத்துக்கு வந்துட்டார். அதனால இந்த மாதிரி நினச்சி தோற டைம்ல எல்லாம் ஓடுற ஆட்கள்லாம் இருப்பாங்க. அதனால எம்ஜிஆர் அன்னைக்கே பாடினாரு, பொன்பொருளை கண்டவுடன் வந்த வழி மறந்து விட்டு கண்மூடி போகிறவர் போகட்டுமே, என் வழியை நான் மறவேன், என் நிலையை நான் மறவேன், எதுவான போதிலும் ஆகட்டுமே பாடினார். அவ்வளவுதான். அதனால அவங்க முதல்ல நீங்க அந்த ஒர்க்கை போய்கிட்டே இருக்கும். இவர்களது இந்த ஊடகங்கள் தான் பெருசாகுது. நீங்க யோசிச்சு பாருங்க, இந்த ஊடகங்கள்லாம் செங்கோட்டையனை கண்டுக்கலன்னா என்ன ஆயிருக்கும்? எங்கேயே நின்று 3 சுத்து சுத்திட்டு போயிட்டு இருப்பாரு. அவ்வளோதானே, வேற என்ன ஆயிருக்கும் சொல்லுங்க? யாரு செங்கோட்டையனை பெருசா காமிக்கிறது? இப்ப நீங்க கேட்ட கேள்விலாம் என்ன, நீங்களே அதுல இறையா இருக்கீங்க. இவ்வளோ பெரிய தலைவர் என்னங்க பண்ணார்? நல்லதுதானே சொன்னார், இதுதானே பேசுறீங்க. அதெல்லாம் காரணம் என்ன? அவர்கள் உருவாக்குகிற கருத்தாக்கம். அதே வேலையா இங்க செஞ்சா விட்டுருவாங்கன்னா அது எப்படிங்க? என்ன ஆராசம் கட்சி தலைவர் பேசணும் அதே விடுவாங்க, கட்சி விட்டா நீக்குவாங்க. அங்க பேசணும் ஐயோ என்னங்க நல்லது தானங்க சொன்னாங்க. அப்படி இங்க இருந்து இங்க போறதுக்குள்ள மாறிடுது இல்ல. பத்திரிகையாளர்னு வந்து உட்காரன்னு பாக்குறேன், பெரிய மரியாதை கொடுக்குற பத்திரிகையாளர்லாம் பாக்குறேன். இந்த விஷயத்த என்ன சொல்ல போறாரு அப்படின்னு பார்த்தா, செங்கோட்டையன் என்ன சொன்னாரு? நல்லதுதானே சொன்னாரு. அவரை போய் நீ அப்ப கட்சி விதி கட்சி நடத்தலாம் இல்லையா? நீ சொல்றத கட்சிக்குள்ள சொல்லணும். அந்த வார்த்தை இவங்கள்ட்ட வரமாட்டேங்குது. இப்ப பலரும் வந்து அந்த மாதிரி ஆயிட்டாங்க, மாத்திட்டாங்க. சேனலுக்கு ஏற்ற மாதிரி பேசுறது, உண்மைன்னு தெரிஞ்சாலும் மாத்தி பேசுறது, இதெல்லாம் போதும். சரி, இன்னொன்று இபிஎஸ் அவர்கள் சமீபத்துல ஒரு சேனலுக்கு கொடுத்த பேட்டியில சொல்றாரு, டிஎம்கே விசஸ் ஏடிஎம்கேன்னு தான் களம் இருக்க போகுது 2026 அப்படின்ற மாதிரி ஒரு 2 பெரிய கூட்டணி. 2 பேருமே அதிக அளவு ஓட்டு பர்சன்டேஜ் வச்சிருக்காங்க. போட்டி இவங்க 2 பேருக்கு நடுவில் தான். இதுல விஜய் யாரை கால வர போறான்றதான் மேட்ரு. இல்ல 2 பேருமே காலவாரி 2006 மாதிரி ஒரு தொங்கு சட்டசபை வருமா, அந்த தொங்கு சட்டசபையிலும் யாரு ஆட்சி அமைக்கக்கூடிய வாய்ப்பு கிடைக்கும், இது ஒரு இது நடக்கும். ஆனால் அந்த மாதிரி நடக்குது பெரும்பாலும் வாய்ப்பு இருக்காது. விஜய் வந்து ஒரு ஃபேக்டரா இருப்பார் 2 பேருக்குமே. குறிப்பாக டிஎம்கேக்கு காலவாரது ஃபேக்டரா இருப்பார். அப்ப இந்த இடத்துல யாரு மோதல், நேரடி மோதல்னா டிஎம்கே தான். அவங்கள்ட்ட தாங்க கட்சி இருக்குது, கட்டமைப்பு இருக்கு. ஏங்க எடப்பாடி எழுச்சி பெற போறாரா? எல்லா இடத்துலயும் போலீஸ் பர்மிஷன் வாங்கியிருப்பாங்கல்ல? ஏதாவது செய்தி வந்துச்சாங்க? இல்ல சார், ஆம்புலன்ஸ் விட்ட செய்தி தான் வந்து. அதை விட்டுருங்க, பர்மிஷன் வாங்க செய்தி வந்துச்சா? வரல. அவங்க மட்டும் ஸ்பெஷல் பர்மிஷனா? அவங்களும் எஸ்பிஐ பார்த்தா கூட எல்லாம் பண்ணணும். இங்கே மட்டும் என்ன ஆச்சு? நேரா போனாங்க ஒரு 50 பேர் தட்டின்னு வாங்கப்பா, ஏதாவது பண்ண போறாங்க வாங்க உட்கார்றாங்க. ஸ்கூல் புள்ள சொல்ற மாதிரி சொல்றாரு சார். சொல்றாருல்ல, அவர் யாரு? பொதுச்செயலாளர் போஸ்டிங் ஈக்குவலா மற்ற கட்சியில் யார் இருக்கா? அதிமுக யார் இருக்கா? இவரு இபிஎஸ் எடப்பாடி பழனிசாமி. திமுக துரைமுருகன் கழுத்தை கடிச்சு வச்சிருவாரு. அவர்கிட்ட யாரும் ஐபிஎஸ் நின்று பேச முடியுமா? பேச முடியாது. நாம் தமிழர் கட்சியில பொதுச்செயலாளர் பொதுச்செயலாளர் இல்ல, தலைமை சீமான் கிட்ட போக முடியுமா? வேற எந்த கட்சி? பாஜக நயினார் நாகேந்திரன். நம்ம போர்வால் கட்சியில செயலாளர் பொதுச்செயலாளர் வந்து நம்ம போர்வால். சிபிஎம்ல சண்முகம், இந்த மாதிரி எல்லாமே இருக்காங்க. இதுல யாராவது இந்த பிரச்சார பண்ணத்துக்கு போறது, எங்க தலைவர் மு.க. ஸ்டாலின் வருவாருங்க, தலைவர் வந்து இந்த மாதிரி பண்ணுவார், இது பண்ணுவாருன்னு போய் துரைமுருகனா பர்மிஷன் கொடுத்துருந்தது எங்கேயாவது நடக்குதா? இவர் 130 தொகுதி முடிச்சு இன்னும் போய்கிட்டு இருக்காரு, எல்லா மாவட்டத்திலையும் போறாரு, பர்மிஷன் அது வாட்டில் நடக்குது. யார் பண்ணுவா? அந்த மாவட்ட செயலாளர், அங்க இருக்கிற வழக்கறிஞர் அணி, இவங்க கொடுத்துட்டு போய்கிட்டே இருப்பாங்க. முடிச்சா இங்க மட்டும் என்ன தெரிஞ்சா சொப்பு கட்சின்னு? நீங்க அந்த போலீஸ்கார் ஊருக்குள்ள வராரு, ஏதாவது வர ஆரம்பிச்சு ஒரு இன்ஸ்பெக்டர், ஏதோ கொஞ்சம் பதவியில இருக்கிறவன், கொஞ்சம் வக்கீலோ இல்லாட்டி ஒரு பத்திரிகையாளரோ எதுனா சாதாரணமா பேசிக்கிட்டு இருப்போம். என்ன சார், எப்படி சார்,
இன்ஸ்பெக்டர் வந்தால் கூட சொல்லுங்க சார் சார் அப்படின்னு இந்த அக்யூஸ்ட் ஏதாவது டபுள்னு நின்றுவோம் சார் சார் சொல்லுங்க சார் ஏய் சார் தலைவர் இது போடுறா சோடா போடுறா அப்படி இருக்கணும் பார்த்துறீங்களா சேம் கேட்டா ஒரு எஸ்பி கிட்ட பர்மிஷன் வாங்கினா டேய் மாவட்டத்தில் யாரா போடாது அது என்ன பண்ணோம் 100 ரூபா டிக்கெட்டு 1500 எப்படி விற்கலாம் அவ்வளோதான் அப்படி தான் ட்ரைனிங் எடுத்துருக்கோம். அப்போ போய் ஐயோ தலைவரை நான் போய் எஸ்பியை போய் அவரை போக சொல்லுவேன் தலைவர் அவ்வளோதான். மாவட்டத்தில் அப்படி இருந்தால் நீ என்ன தேர்தலில் நிற்க முடியும்? நான் அதுதான் இந்த உதாரணம்லாம் சொல்கிறேன். உங்கள் ஸ்டஃப்பு உங்களுடைய இது எப்படி இருக்குன்னு ஒரு கூட்டத்துக்கு பர்மிஷன் வாங்குறது சாதாரண நிகழ்வு. வெளியவே தெரியாத ஒரு நிகழ்வையே நின்று ஒரு 10 பேர் அது ஏன் உட்காந்துன்னு தெரியாமல் உட்காந்துருக்குங்க. இதை மட்டும் ஒரு துண்டை ஒன்று கண்டுபிடிச்சிட்டாங்க போட்டு உட்காந்துருக்குங்க அப்படி ஏகுதுங்க. இது இவர்கள் தான் நாளைக்கு தேர்தலில் மனு தாக்கல் பண்ணி தேர்தல் அதிகாரிட்ட சண்டை போடணும். அப்ப இருக்கா என்ன ஒன்று எம்என்எம் போட்டிருக்க அப்படின்வாங்க. ஐயா இனிஷியலு எம்என்எம்க்கு என்ன அர்த்தம் அந்த மாதிரி பர்த் சர்டிஃபிகேட் வேறு மாதிரி இருக்குதே போ இது வாங்கிட்டு வா அப்படின்வோம். டிஎம்கே வந்தால் என்ன கலாகிரியா கரெக்டாக தானே இருக்குது இல்லைன்னா மாற்றிக்கா நீயே திருத்த இந்த பேன் ஆகுதுல்ல இல்லை திருத்து அவ்வளோதான் முடிஞ்சிச்சு ரொம்ப இதுக்கு போய் பண்ணுற அப்படின்ட்டு போயிடுவோம். ஏன்னா அந்த அதிகாரியை பல தடவை பார்த்துருக்கோம். தேர்தல் வந்தா நீ தேர்தல் அதிகாரியா தேர்தல் முடிஞ்சா பேர் வர மாட்டியா பார்க்க மாட்டோமா ஒன்னா அங்கே தானே இருக்கிற நீ அப்படின்றோம். மேட்டர் முடிச்சிடுவோம். இவனா அது நீங்கள் நின்று இருப்ப அப்போ அதுக்கேற்ற மாதிரி நடத்துவான். ஸ்டேஷனுக்கு போங்கண்ணா போலீஸ் ஸ்டேஷனுக்கு சாதாரணமாக போயிட்டு வேணாம் சார் இன்ஸ்பெக்டர் இருக்காரா அப்படின்னா பயந்துருவான். அவங்க தராசு வச்சிருப்பான். ஆனால் வரும்போதே ஒரு மாதிரி வரான் தென்னாட்டா கேட்குறான் வந்து என்ன இருக்கிறானே அப்படின்னு சார் சார் நீங்கள் அந்த மாதிரி விஷயம் சார் சார் உட்காருங்க சார் வருவார். இதே நீங்கள் அங்கே வந்து நின்றுட்டு இப்படி இப்படி பார்த்துக்குங்க அந்த இவரை பார்த்துக்குங்க சார் என்ன ரத்தனம் தான் வரும் இல்லை சார் இன்ஸ்பெக்டர் பார்க்குறவங்கள பெரியாரா நீ என்ன வேலை சொல்லு இன்ஸ்பெக்டர் பார்க்கணுன்ற அப்படின்னு இந்த தராசு சேர்த்தா இதே தான் அங்கே நடக்கும். அப்போ நீ தேர்தலை எப்படி சந்திக்கணும்ன்றது 234 தொகுதியில் சந்திக்கணும். இதில் வேற இதுவும் ஓபிஎஸ்க்கு 30 தொகுதி தரேன்டாப்ல வந்தா அவங்க 30 தொகுதி முடியவே முடியாதுங்க. 15னா ஏற்றுக்கிறேன் 15 தான் நம்மள்ட்ட ஆளுக்குதுட்டாப்ல. இந்த மாதிரி ஒவ்வொருத்தருக்கும் பிரச்சனை வருது. யோ நாங்கள் 234 தொகுதி நாங்கள் என்ன பண்ணுறது? நீ தானே சொன்ன சப் ஏஜென்ட் அண்ணாமலை என்ன சொன்னார்? வந்தா 30 கொடுத்தா வாங்கிக்குவாருன்னாரு. நீ என்ன 15 தான் வாங்கிக்குவேன்ற அப்போ மீதி 15 வச்சுருக்காங்க என்ன பண்ணுறது? இந்த சண்டைலாம் நடக்க போகுது. சரத்குமார் கட்சி நடந்து ஞாபகத்தா கமல்ஹாசன் கட்சியில் அந்த மாதிரி அப்பா 30 ஆசைப்பட்டு வாங்கிட்டேன் தேடி தேடி பார்த்தா 15 பேர் தாங்கிறான் 15 நீயே வச்சுக்கிறேன். ஓ நானும் தேடி தேடி பார்த்தா ஆள் இருந்தா என் ஓட்ட 30 கொடுத்தேன் அப்படின்னு 60 நினைக்கிறேன் சார். அதுங்க நான் ஓபிஎஸ் கதையை சொல்லுங்கிறாங்க. அதனால அந்த மாதிரி ஒவ்வொருத்தரும் செங்கோட்டை என்ன பண்ணுவாரு சுத்தி சுத்தி பார்ப்பாரு. சத்தியபாமா பண்ணாரி வர்றனாரு திடீர்னு பார்த்தா எடப்பாடிக்கு போயிட்டாப்ல. வேற யாரு இருக்கா நீ தாங்குவியா? சரி 8 கேட்போமா அப்படின்னாப்புல. தலைவர் 8 கூட ஆள் இல்லை. சரி 7 வாங்க புஷி சொல்லுவார் வாங்க நல்லா இருக்கிறீங்களா நீங்கள் வந்து இது உங்களுக்கு ஒரு 20 சீட்டு தரலாம்னு இருக்கிறோங்க. தலைவரை கொஞ்சம் யோசிங்க அதுக்கு மேலே தர முடியாதுங்க தலைவர் அதுக்கு மேலே சொல்ல தலைவரை 8 கொடுங்கன்ற ஓ அதெல்லாம் முடியாது என்கிட்ட ஆள் இல்லை நானும் இது பண்ண இப்படிதான் போகுது. அதனால இந்த கூத்துகள் எல்லாம் நடக்கும். இவர்கள் அணி அமைச்சு மக்கள் நல கூட்டணி பார்த்தீங்களா எல்லாம் காலையில் எழுந்து ஒரே கலர்ல பனியன் போட்டு நிற்பாங்க பார்த்தீங்களா? அது கூத்துலாம் அப்பெல்லாம் தேர்தலாம் பார்த்துருக்கீங்களா? ஒரே டமாசா இருக்கும் எல்லாம். திடீர்னு பார்த்தா வைகோ விடுதலை சிறுத்தைகளை பிடிச்சி திட்டு திட்டுறாரு. ஏன் திட்டுனா இதுலாம் திட்டு கேட்பீங்களா நீங்க? வாங்கிதான் பழக்கம் எங்களுக்கு கொடுத்து பழக்கம் இல்லை அப்படின்ற அளவுக்கு அவரு இப்படியே விடுதலை சிறுத்தைகள் மட்டும் அன்னைக்கு இல்லை வச்சுங்க கூட்டம் கொடி சேகத்துல ஆளே இருந்திருக்காது. அவர் பாவம் விஜயகாந்த் உடல் சரியில்லை அவர் வேற என்னென்னமோ பேச ஆரம்பிச்சிட்டாரு. இந்த மாதிரி ஒரு செம்ம கூத்தா இருக்கும். ஆனா காலைல எழுச்சி எல்லாம் ஒரே கலர் பனின்னு போட்டுன்னு போஸ்ட்லாம் கொடுப்பாங்க. அப்போவே நான் அந்த டைம்ல நான் சொல்லுவேன் நம்ம தோழர்கிட்டே சொன்னேன் தோழர் 0 ஒண்ணுமே வரா தோழர் இப்படிலாம் சொல்றீங்க கட்சி தோழராக இருந்துக்கிட்டு ஏன் இருக்கிறதானுங்க சொல்ல முடியும். ஒவ்வொரு தொகுதியும் ஆளுக்கு 3000 ஓட்டு வச்சுன்னு இருக்கீங்க. இது ஜெயிக்கிற ஓட்டு கிடையாதுங்க. அப்படியே காலையா பிடிச்சி வாரி போடுவீங்க அவ்வளோதான் அப்படின்னு. இல்லை 68 தொகுதி வரும் தோழர் வாங்க எந்தெந்த தொகுதின்னு சொல்லுங்க அந்த 68 தொகுதியில் அப்படின்னு. இல்லை 68 வரும் இல்லைங்க எப்படிங்க வரும் தோழர் நம்புகள் நாராயணனா சரி நம்பிக்கிட்டே இருங்க அப்படின்னு. லாஸ்ட்ல 0 தானே வந்தது. சேம் பேட்டர்ன் இதான் நடக்க போகுது.
அப்போ போட்டின்றது யாருக்கு இருக்கும்? இந்த 2 கட்சிக்கு தான் இருக்கும். காலம் வர்றது அவர் அந்த வேலையை அவர் பார்த்துக்குவார். சார் ஆனா விஜய் வந்து ஒரே நாள்ல 3 ஊர்களுக்கு சுற்றுப்பயணம் போற மாதிரி சொல்லி பிளான் போட்டிருக்காங்க. நாங்க விட்டுருவோமா? தொம்முன்னு குதிப்போம், மரத்துல இருந்து பின்னாடி பூச்சி இழுத்து பிடிப்போம். எப்படிங்க போக முடியும்? இவங்க வந்து ஒரே நாள்ல 120 பண்ணிப்பாங்க. இன்னொன்னு என்ன பண்ணுவாங்க, நம்ம கட்சியில கூட்டத்தை பெருசா காமிக்கணும்னு புஷி என்ன பண்ணிருப்பாரு, ஜனநாயகின் படத்துக்கு எப்படி வருவோமோ, காலைல 4 மணி டிக்கெட் வாங்க எப்படி வருமோ அதே மாதிரி எல்லாம் வந்துடணும்னு இருப்பாப்புல. அப்ப எல்லாம் வந்துருவாங்க பக்கத்து மாவட்டத்துல இருந்தான். அப்புறம் எங்க இந்த நவர்றது? கையாடினா அப்படியே மெதுவா போய் 120 கிலோமீட்டர்லாம் சாத்தியம் இல்லாத ஒரு விஷயம். அப்படியே போனா நம்ம விட மாட்டான், பைக்லயே சுத்தின்னு போயிட்டு கையாட்டின்னு இருப்போம். அப்படியே ஓவர்டேக் பண்ணிட்டு அப்படி இந்த வேலைலாம் நடக்கும். இதெல்லாம் மீறி அவர் வேற போய் பேசணும், மனப்பாடமே பண்ணிட்டு போயின்னு இருப்பார். திருச்சி மாவட்டம், திருச்சி என்பது இது இங்கே உறையூர், இங்கே அணை இருக்கிறது, கரிகாலன் கட்டிய கல்லணை, இதெல்லாம் இவ்வளோ மேட்டர்லாம் இருக்குது. அதனால என்ன பண்ணுறான்னு பார்ப்போம், சிங்கம் என்ன பண்ணுதுன்னு பார்ப்போம். சிங்கம் வேட்டைக்கு வரும், அப்படியே வேட்டையாட்டு களைச்சி போயிடும், இதோட கொன்றுவேன், 17ஆம் தேதி தான் வரணும், எவனாவது பக்கம் வந்து கொன்றுவேன் அப்படின்ட்டு போய் சிங்கம் காட்டுக்குள்ளே பூந்துக்கும். அதனால என்ன பண்ண போறான்னு தெரியாது. அதெல்லாம் மீறி நல்லது பண்ணா உண்மையிலேயே நம்ம பாராட்டலாம். ஓகே, இவர் என்ன பேச போறாரு? திமுக ரிப்ளிகா தானே இவர். நீட்டை எதிர்ப்போம், கட்சி தீவை மீட்போம், இந்திய மீனவர்கள், அது இது அவ்வளோதான். ஜிஎஸ்டி குறைச்சாங்க, அதை பத்தி பேசுவியா? கண்ணு பக்கமே திரும்ப மாட்டேன். பாத்துறீங்களா? ஜிஎஸ்டி குறைச்சாங்க, பெரிய விஷயம் தானே. ஆமா சார், கண்டிப்பா சார். எந்த டிவியாவது ரிப்பேர் பண்ணானா? பண்ணல சார். செங்கோட்டையன் போனால் என்ன ஆகும், அதானே பண்ணோம் சார். எனக்கு வந்து தீபாவளிக்கு தான் அந்த பரிசா தரதான் சொல்லியிருக்காங்க. அது வந்ததுக்கு அப்புறமா அந்த டிபேட்லாம் பண்ணுவாங்க. ஏங்க அதான் அறிவிச்சாச்சு, அப்புறம் என்னங்க அறிவிச்சாச்சு சார். அது அபிஷியலா தீபாவளியோட பரிசு அப்படின்றது. நீங்க போய் ஏதாவது மெயின் சேனல்ல சேர்ந்துங்க, நல்லா இருக்குது. இல்லாட்டி ஏதாவது பேர் வரல சொல்லி சேர்த்து விடலாம். இவங்களுக்கு அதெல்லாம் வராது. இவங்களுக்கு என்னன்னா இது ஏபிஎஸ்ன்னு இருக்கணும். இந்த பொம்பளை தெரியுமாடி, அவன் வீட்டுக்காரன் என்ன பண்ண தெரியுமா, இந்த வீட்டுல போறோம்னா அந்த வீட்டுல போட்டாண்டி, அங்கேயாவதுன்னா அவ கதை மூடிட்டாங்க தெரியுமா. இதுதான் பந்தல்ல பாவக்கா சாவல தெரியுமா, ஏக்கான்னு அடிச்சிட்டு இருப்பாங்க. பந்தல்ல பாவக்கா போகும்போது பாத்துக்கலாம் அடிச்சிக்கா அப்படின்ற மாதிரி. இதுதான் இதே மாதிரி புறணி பேசுற மாதிரி தான். அதுக்கு பெரிய இந்த கோட்டுலாம் மாட்டிக்கணும் நெறியால, அது ஒன்றும் தெரியாது. இங்கே காதில் சொல்லுவாங்க, அதுதான் அது தான் ஒன்றும் தெரியாது. சண்டை மூட்டி விட்டுரும் எல்லாம், இதுதான் நெறியாத வேலை. அதுக்கும் மீறி அவனா ஒருத்த கரெக்டாக பாயிண்ட் பேசினா வச்சுக்க, அவனை பேச விடக்கூடாது. இருங்க வரேங்க, யோ நீனே வர, நான் தான் பேசிட்டு இருக்கேன். இருங்க வர்றேங்க உங்ககிட்ட தாங்க, யோ ஏன்ட்டு ஏன் வர்ற, நான் தான் பேசிக்கிட்டு இருக்கிறேன். இருங்க நான் அதுதாங்க வர்றேங்க, ஏன்ட்டு ஏன் வர்ற, நான் பேசுறேன், என்ன பேச முடியாது. அதுதாங்க நான் மட்டும் தாங்க சொல்றேன், நீங்க பேசுங்கன்றேன். அதான் பேசுறேன் நான் இப்ப உங்களை பேசதாங்க சொன்னேன், நான் வர்றேன். இப்படின்னா என்ன பண்ணுவாங்க, என்ன பண்ண முடியும்? இப்ப நான் பேசுறேன், நீங்க திருப்பி இதே மாதிரி பேசியிருந்தீங்கன்னா நான் என்ன பண்ண முடியும்? பாப்பா நீங்க பேசிக்க போ, அவ்வளவுதான். இப்படிதான் நடக்குது. டிபேட்லாம் பாக்குறீங்களா இல்லையா? பார்த்து நல்லா இருக்கிறீங்க, பரவாயில்ல. ஆனா எப்போ சேனல் நகரும்போது நின்று பார்ப்பேன், சரி என்னதான் பேசுறாங்க. நேற்று பாக்குறேன் பன்னியரசு பேசுறாப்புல, என்னென்னமோ பேசுறோம். அவர்கிட்ட இருக்க மரியாதை இன்னும் கொஞ்சம் குறைஞ்சிச்சு. ஏற்கனவே மரியாதை அவர்கிட்ட கிடையாது, இன்னும் கண்டபடி பேசுறாருங்க. ரேஷன் கடையில வந்து வட மாநிலத்தவர் அதிகமாகி ரேஷன் கடையில் வாங்கி அதனால அரிசி கிரிசி எல்லாம் தீர்ந்து போச்சான். அந்த அம்மா நல்லா கேட்டாங்க, வட மாநிலத்துல இந்தியாவில தானே இருக்காங்க, அவங்க ரேஷன் கடையில் வாங்கி சாப்பிடக்கூடாதா? இல்ல நான் வந்து என்ன சொல்றேன்னா, கரிசோர் போலன் கணவாய் வழியாக ஆரியர்கள் அப்படின்னு உருட்ட ஆரம்பிக்கிறேன். இப்படிதான் இருக்காங்க ஸ்டாண்டர்டு. ஏங்க வட மாநிலத்தவன் அவன் இங்க தொழில் செய்யலான்னு உரிமை இருக்குது, அவன் இங்க வர்றான். நீ இங்க ஒழுங்கா இல்லாதனால அவன் ஜாஸ்தி. நேற்று பாத்தீங்களா, நாத்து நடுறான் அங்கிட்ட அவனுக்கு. அரே கேரே அரே இம்பிள் புடிச்சி நிம்பிள் இப்படியே வச்சான்னு வச்சுக்கோ முடிஞ்சிடும். அம்பிள் தானே, அவள் தான் விடு. 200 கூட்டு வந்திருக்காங்க சார். வேற என்ன பண்ணுவாங்க, ஏக்கருக்கு இவ்வளோன்னு சொல்லிட்டு அமௌண்ட் பேசி, நீ ஃபுல்லா அங்க இருந்தனா இருப்பா, இப்பதான் ஏத்திக்கிறேன் அப்படின்னு ஃபுல்லா ஏத்தினாங்க கடந்தா என்ன பண்ணுவான். சரி அப்படியே வந்தாலும் உட்காந்து கதை பேசுறது இது பண்ண. ஏங்க 100 நாள் வேலை வாய்ப்பு கொடுக்குறவங்களுக்கு இந்த மாதிரி வேலைகள்லையாவது கொஞ்சம் அதுல கொஞ்சம் இவங்கள்ட்ட கொஞ்சம் வாங்கி கொடுத்து எதாவது பண்ணா அது கூட வர மாட்டேங்கிறாங்க. அப்ப என்ன பண்ணுவான், நேரம் அங்கிருந்து 200 பேர் அவங்க என்ன சொல்லுவான், நம்மளுக்கு ஒரு கொட்டாய் போட்டுக்குவான், பரவாயில்லையா, பரவாயில்ல. நம்மளுக்கு கூறுகட்ட காய்கறி எங்க விற்கும், இந்த மார்க்கெட்ல விற்பாங்க, அதை வாங்கி நம்ம சாப்பிட்டுக்குவான். எப்போ வேலைக்கு செய்யணும், 4 மணிக்கு, நம்ம 3 மணிக்கு அங்க இருப்பான். அவ்வளவுதான். இவன் தான் போய் கூப்பிடணும், ஏய் வேலை வெளியே அப்படின்னு. அது வரைக்கும் வேலை செஞ்சுட்டு இருப்பான். வரண்ணா எவனாவது ஒருத்தன் தப்பு பண்ணியிருப்பான் வடநாட்டுக்காரன். பார்த்தீர்களா, வடநாட்டுக்காரர்கள் வந்தாலும் அவன் என்னமோ இங்க எதுவுமே பாலியல் பலாத்காரம் எதுவுமே நடக்காத மாதிரி, திருட்டே நடக்காத மாதிரி
அவன் வந்ததுனாலதான் நடந்துச்சுன்ற மாதிரி பேசிட்டு இருக்காங்க. சார் அதுவும் இந்த தொழிலாளர்கள் வந்து டெல்லியில இருந்தோ இல்லை பீகார்ல இருந்தோ வந்தாங்க சார், கொல்கத்தால இருந்து வந்தாங்க நினைக்கிறேன் சார். வேலை செய்யறதுக்கு எங்கேருந்து வந்தானே நாத்து நடுறது இதே எப்படி என்ன பண்ணோம் இப்படி நடணும். அவ்வளோதான். இதுக்கு என்ன டில்லி பம்பாய் இது வேணாங்க பெருமை பேசிக்குவாங்க. நம்மளாம் தமிழர்கள் எப்படி இருக்கும் பார்த்தியா, இவன் பார்த்தியா அங்கேருந்து இங்கே வந்து நாட்டு நட்டுனுக்கிறான், பானிபூரி விற்றுனுக்கிறான். ஆனால் இவர் அங்கேருந்து போனால் பீகார் வேற மாதிரி மாநிலம், பீகாரிகள் அப்படி யார் இவர் நம்ம சிஎம், அதே பீகாரி தான் இங்கே ராஜ்பவனில் உட்காந்து நொங்க எடுத்துனுக்கிறாப்புல கவர்னர். அதனால் ஒரு மாநிலம், ஒரு மொழி, ஒரு இனம், இதை வைத்துலாம் அறிவை இடப்படக்கூடாது. ஓகே, அறிவுன்றது தனி. நீங்கள் உங்கள் சூழ்நிலை, உங்கள் வாழ்க்கை எப்படி அமையுது, உங்களுக்கு எந்த வகையான கல்வி கிடைக்குது, நீங்கள் என்ன இன்ட்ரெஸ்ட் எடுத்துக்கிறீங்க. கல்வி கற்றுருப்பான், WMA வாங்கியிருப்பான், அடிப்படையில் பார்த்தா அறிவே இருக்காது, ஒரு அடிப்படை பொது நாகரிகம் கூட இருக்காது. அந்த MA படித்து எழுதிக்கிறாங்க, அதை தாண்டி வேற அறிவே இருக்காது. பார்த்துறீங்களா? ஆமாம் சார். தற்கொலைன்னு வாங்க. அதுதான் சில பேர் ஒரு 10th +2 ஒரு லைட் டிகிரி முடிச்சிருப்பான், ஆனால் கல்லூரியை தாண்டி வெளியே படிச்சிருப்பான், அவ்வளோ விஷயங்கள் தெரியும். இதில் யார் நீங்கள் சொல்லுவீங்க? நேற்று ஒரு இது பார்க்குற விவாதம், நீங்கள் என்ன படிச்சிருக்கீங்க, நான் வந்து BSc டிஸ்கன்யூ, நான் என்ன படிச்சிருக்கேன் தெரியுமா, அது இதுன்னு ஒரு நீட்டு அடுக்கிறாரு. ஆனால் இவர்கிட்ட கரெக்டான மேட்ரு இருக்குது, அவன் வளர்றான், அவன்கிட்ட சண்டை போடுறான். அதுக்கு தன்னை எதை கூப்பிட்டு வரான்னா, நீ படிக்காதவன் நான் படித்தவன்டான்றான். ஓகே, ஒரு புத்தகத்தை 3 வருஷம் மனப்பாடம் பண்ணி எழுதுறது வந்து அறிவு நான் ஏற்றுக்க மாட்டேன் என்றைக்குமே. நீங்கள் உங்கள் அறிவை எங்கே வெளியில் எவ்வளோ வளர்த்துக்கிறீங்க, எவ்வளோ தெரிஞ்சுக்கிறீங்க, நீங்கள் சமுதாயத்துக்கு நல்லது செய்கிறதுக்கு இல்லை மற்ற விஷயங்களுக்கு இல்லை, நீங்கள் ஒரு மனுஷனாக இருக்கிறதுக்கு என்ன கல்வி உதவுதோ அதுதான் கல்வி. ஓகே, வேறு என்ன பண்ணாலும் அது கல்வி கிடையாது. நீங்கள் என்ன மாடர்னாக இருங்க, என்ன ஸ்டைல் இங்கிலீஷ் பேசுங்க, நீங்கள் எவ்வளோ ஹைஜீனிக்காக இருங்க, நீங்கள் ஹைஜீனிக்கின்னு பேரில் எங்களை அவமானப்படுத்துறீங்களே. ஓகே, நீங்கள் மனிதனாக இருந்தால் தான் அதுதான் கல்வி. மனிதனாக எப்படி இருக்கீங்களோ அதுதான் கல்வி. இங்கே அது கிடையாது. இங்கே இதெல்லாம் இந்த மாதிரி பார்க்கறது, பிரித்து பார்க்கறது எல்லாமே இருக்கு. ஓகே சார், இப்போவே வந்து உங்களுக்கு அனுமதி கிடைக்கலன்னு சொல்லிட்டு ஒரு பெரும் போராட்டமாக தாவேக்காவுக்கு இருக்கு. இன்னும் தேர்தல் விதிமுறைகள்லாம் பெரும் போராட்டம் எங்கே நடந்துச்சு சார்? சார் இன்னும் கூட்டத்துக்கு அனுமதி கொடுக்கல, இங்கே கொடுக்காம மார்க்கெட் உள்ளே கொடுத்துட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு பஸ் ஸ்டாண்டில் போய் எவனாவது கூட்டம் நடத்துவானாங்க சார்? தாவேக்கா கேட்டது அங்கே தான் சார். அதான் சொல்கிறேன், பஸ் ஸ்டாண்டில் ரொம்ப பேர் பஸ் ஏற வருவான், தலைவரை அப்படியே பண்ணலாம். இன்னும் தேர்தல் விதிமுறைகள்லாம் அமலுக்கு வந்த பிறகு அதில் பெரிய ப்ராசஸ்லாம் இருக்குது சார். இப்போ அதுவும் அதிகமாக இருக்குன்னு அந்த ப்ராசஸ்லாம். அப்போ எப்படி வாங்குவாங்க சார்? இவர்களை கூட்டம் நடத்த திமுக விடுமா? இல்லை, பெருசாக விட மாட்டாங்க சார். அதான் நடக்குது. அப்படியே திமுக விட்டானா கொஞ்சம் அதிகாரி விடுவானா? தலைவரை கூட்டமே நடத்தாம பார்த்துக்கிட்டேன், தலைவரை இவ்வளோ தொல்லை கொடுத்தேன் தலைவரன்னு பண்ணுவான். இவன் வந்து துப்புரவு பணியாளர் போராடினுறான், அவனுக்கு சாப்பாடு இல்லை, தாவேகாலேருந்து சாப்பாடு செஞ்சு போய் கொடுக்குறாங்க. என்ன தப்பு? என்ன தப்புங்க? தப்பு இல்லை சார். தடுக்கிறாங்களா இல்லையா? நலத்திட்ட உதவி எங்கேயோ வச்சு கொடுக்குறான், ஏன் எப்படி கொடுக்குறான்னு போலீஸ் தடுக்கிறான். எந்த சட்டத்தில் கொடுக்கக்கூடாதுன்னு இருக்கு தெரியுதா? போஸ்டர் ஓட்டுறாங்க, போஸ்டரை போய் கிழிக்கிறாங்க, எப்படி நீ ஓட்டலாம், மற்றவங்க ஓட்டினா கம்னு இருக்கிற. அதனால அதிகாரிகளும் எனக்கு என்னன்னு பண்ணுவாங்க. இது எல்லாமே தான் கட்சியை வளர்க்க முடியும். எல்லா கட்சியும் இதை சந்திச்சு வந்திருக்கு. அதிமுக ஆட்சியில் திமுக சந்திச்சிருக்குது, திமுக ஆட்சியில் அதிமுக சந்திச்சிருக்குது, தாவேகா நாளைக்கு சந்திக்கும். இதையெல்லாம் தான் அரசியல். இதுலெல்லாம் புடம் போட்டு வந்தால் தான் நீங்கள் ஒரு கேடராக உருவாக முடியும். இவங்க இதெல்லாம் நம்ம சொன்னால் புரியாது. இதோட வந்துட்டாரு, நமக்கே புத்திமதி சொல்லலாம் தான் இருக்கிறாங்க. என்ன பண்ணுறது சார்? இன்னொன்று, அவங்க ரொம்ப அத்துமீறி நடந்துக்கிறாங்களே சார். இந்த சேர் உடைக்கிறது, நீங்கள் சொல்றதுக்குள்ள இந்த மேலே ஏறுறது, இதுக்காக கூட காவல்துறை அனுமதி கொடுக்காம சில விஷயங்களை தள்ளி வைக்கலாம். காவல்துறை ரோட் ஷோ வந்து பொதுமக்கள் இடையூறு இல்லாமல் நடத்துறதுக்கு இது பண்ணுவாங்க. அதே ஆளுங்கட்சி பண்ணால் காவல்துறை பொதுமக்களுக்கு இடையூறு பண்ணுற வேலையை பண்ணுவாங்க. போ அப்படி, தலைவர் தான் வராதுல போ அப்படின்ற மாதிரி பண்ணுவாங்க. ஆனால் மற்றவர்கள் பண்ணும்பொழுது சட்டம் வந்து அதிகமாக நிலைநாட்டப்படும். இதை சொல்கிறேன், இதெல்லாம் கடந்தது தான் கட்சி. நீ வந்து கேட்டால் நீ மரத்துலேருந்து தொப்புன்னு குதிக்கிறான், அதெல்லாம் அர்த்த கதை. நம்ம சொல்கிறது இவங்க அந்த மாதிரி அதை விட இவங்க சரி பண்ணாமல் கட்சி நடத்திட்டு இருக்காங்கன்றதுக்காக நம்ம விமர்சனமாக வைக்கிறோம். ஆனால் ஆளுங்கட்சி வந்து இவர்களை அந்த இது பண்ண விட மாட்டாங்க. அதெல்லாம் மீறி தான் நீங்கள் பிரச்சாரம் எல்லாம் பண்ணணும். அதுதான் சாமர்த்தியம். நீ பொதுச்செயலாளர் போய் கை கட்டி நின்றுந்தனா அவன் அப்படி தான் நடத்துவான். நான் சொன்னல போலீஸ் ஸ்டேஷன் கதை தான். நீங்கள் எதாவது தெம்பா அப்படி போங்க, இன்ஸ்பெக்டர் இருக்காரங்க அப்படின்னு இது பண்ணிட்டு போகிறீங்கன்னா அது வேறு விஷயம். இப்போ உங்களுக்கு கொஞ்சம் பயப்படுவோம். எதுக்கு தடுக்கிறீங்க? ஸ்டேஷன் உள்ளே வர போகக்கூடாதா? அதுக்கு தான் உங்களுக்கு நிப்பாட்டியிருக்காங்களா அப்படின்னு இது பண்ணால் கொஞ்சம் பயப்படுவாங்க. ஐயோ கொஞ்சம் விவரம் தெரிஞ்ச ஆள் போல அப்படின்னு. நீங்கள் போகும்போது தலைவரே அப்படி இப்படின்னா போய் அட்லி எவர் பண்ணிட்டியா இன்ஸ்பெக்டர் வர நேரம் அப்படின்னு தான் சொல்லுவாங்க. சட்டமும் இவர்களுக்கு எவ்வளோ விழிப்புணர்வு இருக்குன்னு பார்த்துட்டு தான் சட்டமும் போலீஸும் சரி இயங்குவாங்க. ஓகே. அப்போ அந்த இது நைட்டில் நிற்கிறோம், தனியாக நிற்கிறோம்,
எதுக்கு நிற்கிற அப்படின்னு இது பண்ண. ஏன்னா அவங்களுடைய கடமையும் அது இருக்குது. அந்த மாதிரி நிற்கும் போது எவனா பிடிச்சி இது பண்ணாதான் கஞ்சா வச்சிருப்பான், கத்தி வச்சிருப்பான், ஏதோ வச்சிருப்பான். அப்போ அவங்களும் சிலது விசாரிப்பாங்க, சில இது கேட்கும் பொழுது ரைட்டு இவர் தான் ரைட் விட்டு போவாங்க. இது மாதிரி தான் சட்டம் பல இடங்கள்ல சாதகமாகவும் இருக்கும், பாதகமாகவும் இருக்கும். இதை மீறி பண்ணுறது தான் அரசியல். ஒப்பாரி வைக்கிறது அரசியல் கிடையாது. அதனால இவர்களுக்கும் இந்த இதெல்லாம் இப்போ தானே புதுசு, போக போக சந்திச்சிருவாங்க. இவர் வாழ்க்கையிலேயே இந்த ரோட் ஷோ இப்போ தானே புதுசு. கமல்ஹாசன் கூட அங்கங்கே போய் சக்ஸஸ் பண்ணிட்டார். அங்கங்கே போய் பேசினா அவருக்கு பேச வரும், ஏதாவது பேசுவார். நமக்கு அது புரிஞ்சிக்க தான் லேட் ஆகும். ஆனால் அவர் பேசிடுவார்ல. ஆனால் இவருக்கு அதுவும் பிரச்சனை ஆச்சு, அவர் புரிஞ்சுக்கிறதுக்கே பிரச்சனை. அதனால கமல் ஒன்று யோசிச்சு 10 போய் அப்படி போய் அப்படி திருவள்ளூர் போய் அப்படி போய். சார் சமீபத்தில் நாயை பற்றி கேட்டால் கழுதை செத்துருச்சு, யாராவது கவலைப்படுறீங்களா? கழுதை இனத்தை பற்றி யாருமே கவலைப்படல. எவ்வளோ சுமந்து இருக்கு கழுதை. பாவம், அவர் பிரச்சனை அவருக்கு. அவர்கிட்ட போயிட்டு நாயை பற்றி கேட்டீங்க. அதனால கழுதை செத்துது, கோவையில் கழுதை செத்துது, கழுகு செத்துது பற்றி நீ கொல்லப்பட்டிருக்கியா? எத்தனை பிராய்லர் கோழிகள் தினசரி கொல்லப்படுது, அதை பற்றி யாராவது கவலைப்பட்டார்களா? அப்படி இப்படின்னு போய் இருப்பாரு. அதனால அது சார் விஜயனோட இந்த சுற்றுப்பயணத்துக்கு இது வரைக்கும் சினிமா தரப்புல இருந்து யாருமே இதுவரைக்கும் ஆதரவு கொடுத்துறாங்க. இப்போதான் சார் திருச்சி ஆதரவு கொடுத்தாதான் சார் கேள்வி. அந்நியார் ஆதரவு கொடுத்தா போதாதா? இன்னும் வேற யாரும் ஆதரவு கொடுக்கணும் சார்? அவங்களுக்கு வேற என்ன, அவங்க திரிஷா, அப்புறம் இன்னொரு பேர் டிவி கேட்குறது சொல்லுவாங்கல்ல, கீர்த்தி சுரேஷ் சார். கீர்த்தி சுரேஷ்லாம் வந்து ஆதரவு தருவாங்களா? அவங்க கேரளாவில் இருக்கிறாங்க. இப்போதைக்கு திரிஷா ஆதரவு கொடுத்துருக்காங்களா? அப்புறம் என்ன கேட்குறாங்க பாருங்க. அந்த அம்மாட்டையும் போய் கேள்வி. கமல்ஹாசன் உட்காந்து பார்த்துங்க, கொஞ்சம் கூட மரியாதை இருக்குதான். என்னதான் திமுக போயிட்டா கூட இப்படியாடா அவமானப்படுத்துவீங்க? என்னை பற்றி ஏதாவது 2 வார்த்தை கேட்டுக்கலாம்ல. பார்த்தீங்களா? அப்படியே முழிக்கிறார். சும்மாவே கண் இவ்வளோ பெருசாக இருக்கும் அவருக்கு, இன்னும் அப்படியே முழிக்கிறார். அதாவது முகத்தை ரொம்ப சாந்தமாக வச்சுக்கிறார். இந்த இடத்துல அவருக்கு நடிக்கவே வரல. கமல்ஹாசன் நடிப்பு வராமல் தோற்ற தருணம் அது. அதனால இது எல்லாம் இந்த கேவலம், இந்த சினிமா காட்சிகள்னு வச்சுக்கிட்டு இந்த 2 ஓரமாக நின்றுன்னு அது எதையாவது சங்கடப்படுத்தி கேட்டுன்னு பாட்டு பாட சொல்லுவோம். இவன் பாத்ரூமில் பாடினாலே பக்குன்னு இருக்கும். அவனை மேடையில் வந்து நீங்கள் பாட்டு பாடுங்க, அவன் என்ன பண்ண முடியும்? அவனும் பாடி தொலைப்பான். ஏதாவது சங்கடமான கேள்வியெல்லாம் கேட்டுருப்பான், பார்த்துருக்கீங்களா? அதில் ஒன்று தான் திரிஷாவை கூப்பிட்டு விஜய் பற்றி கேட்டோம். ஓகே, திரிஷாவுக்கு விஜய்க்கு என்னங்க சம்பந்தம்? நான் கேட்குறேன், சொல்லுங்கள். பாப்பா நான் கேட்குறேன். தெரியல சார், நீங்கள் தான் இப்போ அன்னியார் சொன்னீங்க. அப்படியா சொன்னேன்? அவங்க சொல்கிறாங்க, நான் சொன்னாங்க, நான் ஏங்க சொல்ல போகிறேன்? அப்போ திரிஷாவுக்கும் விஜய்க்கும் சம்மந்தமே இல்லை. ஆனால் திரிஷாட்ட விஜய் பற்றி கேட்குறாங்க. கரெக்டா? கரெக்டு சார். சம்மந்தம் இருக்கு ஆனால் இல்லை இருக்கு ஆனால் இல்லை. அந்த எச்எஸ் சுரேஷில் போய் இருக்கு ஆனால் இல்லை. ஆனால் நீங்கள் கேட்குறீங்க, ஏன் கேட்குறீங்க? தெரியாது. இதுதான் இந்த மாதிரி தான் இந்த ஊடகங்கள் இந்த இதெல்லாம் ஊட்டிகிட்டு இருக்காரு. அவங்க கூட நடித்த ஒரு சக நடிகை, அவ்வளோதானே? ஆமாம் சார். அதை தாண்டி ஏதாவது விஷயம் இருந்தால் அது அவர்களுடைய அந்தரங்க விஷயம். கண்டிப்பாக சார். அது விஜயுடைய அரசியலுக்கு தேவையில்லாத ஒன்று. அப்படி விஜய் அயோக்கியர்னா பரம அயோக்கியர்கள் தான் பல இடங்கள்ல இருக்காங்க. பேசலாம், அவ்வளோ அதெல்லாம் நம்ம ஏன் பேசுறதில்லை? அது அவர்களுடைய சொந்த விஷயம். அது மாதிரிதான் விஜய் மாதிரி கடந்து போகணும் ஒருவேளை இருந்தால். அப்போ இதை வச்சு அவங்க அந்நியாருன்றது அவங்க சொன்னாங்க தான் நான் சொன்னேன், நான் சொல்லல. எனக்கு இது எதுவும் பிடிக்காது. தனிப்பட்ட விவகாரங்கள்ன்றது தனி. ஒருத்தருடைய அரசியலை தான் பேசணும், அவதூறு பேசக்கூடாதுன்றதுல ரொம்ப உறுதியாக இருக்கக்கூடிய ஆளு. அப்போ விஜய் பற்றி அங்கே போய் திரிஷாட்ட கேட்குறதும் இந்த மாதிரி இதுவே ஒரு வகையான மோசமான ஒரு ட்ரெண்டுன்றான். சார்ட்டர் ஃப்ளைட்டில் ஒன்றா போனாங்க. ஏன்னா அந்த அம்மா கல்யாணம், நீங்கள்லாம் வந்துருங்கப்பா, ஃப்ளைட் ஏற்பாடு பண்ணிக்கிறேன் வந்துருப்பா. நம்மளாம் தானே பண்ணுவேன்ப்பா, ஒரு பஸ் ஏற்பாடு பண்ணிக்கிறேன்ப்பா, எல்லாம் ஏறி வந்துருங்கப்பான்னு. அதுதானே அவங்க வசதிக்கு ஃப்ளைட் ஏற்பாடு பண்ணியிருந்தாங்க. இதே நம்ம கேரளாவில் கல்யாணம் பண்ணிக்கிறது கூட்டுறாங்கப்பா, ட்ரெயினில் டிக்கெட் புக் பண்ணிக்கிறேன்ப்பா, சனியம் பிடிச்சதுக்கு 3000 ரூபா ஒரு டிக்கெட்டு எப்போ பண்ணிக்கிறேன் வந்துருப்பா அப்படின்னு. கரெக்டா? இல்லை நீங்கள் போனீங்க என்ன பண்ணீங்க? அந்த நாய்க்கு போய் 3000 6000 அப் அண்ட் டவுனு, ஹோட்டலில் ரூம் போட்டுக்குதோ இல்லையோ, அல்ல அதுக்கு வேறு செலவு பண்ணணும். இது இல்லாமல் மொய் வேறு வைக்கணும். 10,000 ரூபா செலவாயிடுதுப்பா அப்படின்னு யோசிப்போமா மாட்டோம்? யோசிப்போமா மாட்டோம். அவ்வளோதான். அந்த மாதிரி சார்ட்டர் ஃப்ளைட் போட்டு கூப்பிட்டுச்சு. அதை போய் ஃபோட்டோ எடுத்துட்டு 2 பேரும் ஒன்றா போனோம். எங்கே ஹனிமூனா போனாங்க? கல்யாணத்துக்கு தானே போனாங்க. தெரியல அந்த இது இந்த ட்ரெண்டு தான் இருக்குது. அதனால நீங்க என்ன கேட்டீங்க முதல்ல கேள்வி? சினிமா உலகத்துல இருந்து யாரும் சப்போர்ட் பண்ணல, ஆதரவும் தெரிவிக்கல. ஒருத்தர் வந்தாரா தாடி பாலாஜி, என்ன பண்ணீங்க? அப்படியே தோல் மேல கை விட்டு வந்து அப்படியே கேட்டுக்கிட்டு நிப்பாட்டிச்சு. அங்க பாரு அப்படின்னீங்க. எங்க அப்படின்னாரு. ஒரு ஓடு கதை முட்டிங்களா இல்லையா? அப்புறம் யார் வருவா? ஸ்ரீநாத்னு ஒருத்தர், அவர் க்ளோஸ் ஃப்ரெண்டு, அவர் ஒரு நடிகர் தானே. இந்த படத்துல நடிச்சிருப்பாரு, ஜீவா கூட ஒரு படம் நடிச்சிருப்பாரு, நண்பன் நடிகர். அந்த நண்பன் இல்லை, ரௌத்ரம் பழக ஏதோ ஒன்று. இந்த பையன் கையை அமுக்கணும் அப்படியா, ஜிம்பாடிலாம் சொல்லுவாங்களே, மாநாட்டு கூட வந்திருந்தாரு. மாநாடுலாம் வந்தார். அவர் தான். அவர் என்ன பண்ணீங்க? மேலேயே ஏற்ற விடாம கீழே நின்று தான் பார்த்துட்டு.
அப்புறம் எந்த நடிகர் வருவா? நடிகர்கள் வர தயார். நடிகர்கள் என்ன இது மூலியமா ஒரு இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா இது கிடைக்கும். நாளைக்கு திடீர்னு எம்எல்ஏ ஆகிட்டா அருண் பாண்டியெல்லாம் ஆகலையா? விஜயகாந்த் இல்லைன்னா அருண் பாண்டியன் எம்எல்ஏ இருக்க முடியுமா? இல்லை சார், வாய்ப்பு இல்லை. ஆனால் தொகுதி நிதிக்காக ஜெயலலிதா போய் பார்த்தாரு, தொகுதி மேம்பாட்டுக்காக. அப்போ இருக்கா? இதான் நடிகர்கள் கணக்கு. ஓகே, விசுவாசம்லாம் ஒன்றுமே இருக்காது. அவன் நல்லா இருக்கணும், அவ்வளோதான். அதானே அருண் பாண்டியன் பண்ணாரு. சார், சீமான் அவர்கள் விஜயை பார்த்து ஒரு கேள்வி கேட்டிருந்தார் சார். திமுக கேட்டார், திமுக ஊழல் கட்சின்னு சொல்றீங்க, இப்போ காங்கிரஸ் ஊழல் கட்சி இல்லையா? காங்கிரஸ் இனப்படுகொலை செய்தாங்க, அவங்கள பத்தி நீங்க பேச மாட்டீங்களான்னு சொல்லிட்டு அவர் எதாங்க பேசினாரு. விஜய் ஏதாவது பேசியிருந்தா நீ ஏன் இதை பேசலன்னு கேட்கலாம். அவர் என்ன பேசினாரு? ஏதாவது பேசினாரு? இன்னொன்னு குடும்ப அரசியல் திமுக மட்டும் தானே சார் சொல்றாரு, காங்கிரஸ் குறிப்பிடலன்னு கேட்கிறாரு. ஏங்க எப்பங்க குடும்ப அரசியல்னாரு? மன்னராட்சின்னாரு. அதான் சார், அது நம்ம வாடுங்க. அது மன்னராட்சி, கச்சத்தீவை மீட்போம், நீட்டு ஒழிக, இப்படி ஒரு 4 வார்த்தை. அது நீங்க நம்பிட்டீங்களா? அப்படியே ஐயோ நீங்க என்ன நீங்க இப்படிலாம் நினைக்கிறீங்க? அது கொடுத்தாங்க, மண்பாடம் பண்ணி சொல்லிட்டாப்புல. மன்னராட்சி என்னன்னு கேட்டா அது ஏன் சொன்னீங்கன்னு கேட்டா தெரியாது அவருக்கு. அது ஆதவர்ஜுனா சேர்த்தது. என்ன பேப்பர் கொண்டு வாருன்னா நீட்டு ஒழிக, அது மன்னராட்சியை விட்ட இல்லை சேர்த்துறேன், மன்னராட்சி ஒழிக 67 77 இருக்கு சரி 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 போவோம். இப்படிதான் அவருக்கு போய் கேட்டால் எதுவும் தெரியாது. அதனால அவர்கிட்ட போயிட்டு சீமானி நீ ஏன் இதை பேசுற அதை பேசுற, அவர் எதுதான் பேசினாரு? அஜித்குமார் பற்றி பேசினாரா? கவி நானகோலை பற்றி பேசினாரா? எதை பேசினாரு? மின்கட்ட நோயரை பற்றி பேசினாரா? ஓசி பஸ் பற்றி பேசினாரா? எதுவுமே பேசலையே. அப்படின்னா நீங்கள் பார்க்குறத பார்த்தா 13ஆம் தேதியெல்லாம் பேசுவார்னு நினைக்கிறீங்களா? சரி, இல்லை சார், எல்லாரும் இவ்வளோ கேட்டதுக்கப்புறம் கண்டிப்பாக விஜய் அதை பேசுவாங்க சார். அந்த மாநாட்டுக்கு முன்னாடி ஏப்பா தயவு செய்து ஏதாவது பேசுங்கப்பா, கவி நானகோலை பற்றி கொஞ்சமாவது பேசுப்பா, ஒன்றக்கிறதுலாம் இளைஞர்ப்பா அப்படின்னா பேசலையே. தீர்மானம் போட்டு பாக்கெட்டுக்குள்ளே வச்சுட்டு போயிட்டீங்க. அதனால் சொல்ல முடியாது என்ன பேச போகிறாரு. சார், நடப்பு கால அரசியல் குறித்து வார்த்தைக்கு நன்றி சார். மற்றும் ஒரு காணொலி சந்திப்போம். நன்றி. நன்றி சார்.